என்னதான் நம்ம ஃபாரின்ல இருந்துட்டு வந்தாலும், எத்தனை வருஷம் இருந்தாலும், அங்க உள்ளதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாலுமே, நம்ம ஊருக்கு வந்ததும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அத வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது. அப்படி என்னோட வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு மலரும் நினைவுகளா சில நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடு தான். அதுவும் என்னோட வீட்டுல இருக்கிற மொசைக் தரை, அப்புறம் நாறு கட்டிலா இருக்கட்டும், நாறு சோஃபாவா இருக்கட்டும், அதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டி, ஏதோ ஒரு ஒலமுடின்னு சொல்லுவோம், அதுல பழைய சோறும் பழைய மீன் குழம்பும் வச்சு தந்தா நான் எவ்வளவும் சாப்பிடுவேன். என்னதான் மாடுலர் கிச்சன் வந்தாலும் நம்மளோட விறகடுப்பை மறக்க முடியுமா? சூப்பர் மார்க்கெட்ல போய் எக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவோம். ஆனா நம்ம கோழியே நமக்கு முட்டை போட்டு தந்தனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பெரிய பானை பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி நெல் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பானை. அப்புறம் என்னோட தாத்தா அப்பா எல்லாம் தண்ணி கோர்றதுக்கு யூஸ் பண்ணது. இப்போ ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் எல்லாம் பிளாஸ்டிக்ல வருது. முன்னாடி இப்படி கண்ணாடி கிளாஸ்ல தான் வரும். அப்புறம் முன்னாடி உள்ள விளக்கு. அப்புறம் இப்ப காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது கேம்பலின் பென்சில் தான். இந்த பென்சிலை 1997ல பேக் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன எல்கேஜி தான் படிச்சிருப்பேன். அதை கூட எங்க அப்பா பத்திரமா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஆனா அப்பா ஒரு பென்சில் தரமாட்டாங்களான்னு தோணும். ஆனா அப்பவே அப்படி சேவ் பண்ணனாலதான் இன்னைக்கு நம்மள ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா கடைசியா இந்த ஆல் இந்தியா ரேடியோவை மறக்க முடியுமா? என்னோட டைம் பாஸே இதுதான் சின்ன வயசுல.